ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை அவர் கையில் இருக்கக்கூடிய கடைசி அஸ்திரம் மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது, பொங்கல் தொகுப்புல பணம் கொடுப்பது, மகளிர் உரிமை தொகையில அதிக சகோதரிகளை கொண்டு வந்து சேர்ப்பது. இதுதான் கடைசி அஸ்திரம். இதை தவிர அஸ்திரம் கிடையாதுங்கண்ணா. ஏன்னா நம்முடைய நிதி சுமையை பார்த்தீங்கன்னா அதை தவிர சிஎம் வேற கார்டெல்லாம் பிளே பண்றதுக்கு இல்ல. அவர் என்னதான் அஸ்திரத்தை பயன்படுத்தினாலும் கூட மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆட்சி போக வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அது மெதுவா போனான்னு வேகமா போனான்னு நிச்சயமா 2026 தேர்தலில் ஆட்சி போயிருங்கண்ணா. இவங்க எத்தனை பேர்த்த சேர்த்து எவ்வளவு உயர்த்தி கொடுத்தாலும் கூட மக்களுடைய மனநிலை ஆட்சி மாற்றம். அதனால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நடக்கும். பொங்கலுக்கும் பணம் கொடுப்பாங்க, 3000 5000 கொடுப்பாங்க. நல்லதுதான், கொடுத்தாங்க, வரவேற்கிறோம். மக்கள் அதை வாங்கி வச்சுட்டு அவங்க பணம் தான். ஆனா இன்னைக்கு இவ்வளவு சொல்ற முதலமைச்சர் ஆட்சிக்கு முதல் 17 18 19 மாசம் பணம் கொடுக்கல 1000 ரூபாய். அதையும் சேர்த்து கொடுத்தாருன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இல்லைங்கண்ணா. அதையும் சேர்த்து கொடுத்தா ஆட்சிக்கு முதல்ல கொடுக்காததுக்கும் 1000 ரூபாய் கணக்கு போட்டு மொத்தமா ஒரு அக்கௌண்ட்டுக்கு 30,000 ரூபாய் அனுப்பிச்சு விட்டாருன்னா ஹாப்பியா இருக்கும். அதை பண்ண மாட்டாரு. அதையும் பண்ணட்டும். அதனால ஓட்டு மாறுமா, அதனால ஆட்சி மாறுமான்னு பாப்போங்க.